கிறிஸ்துவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சிறப்பாக இந்த நாளிலே நாம் குடும்பமாக தேவாதி தேவனை ஆராதிக்க ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். சிறப்பாக இந்த ஆராதனை வேளையை நாங்கள் ஊழியர்களாக நம்முடைய ஆலயத்திலே பரிசுத்த நற்கருணை ஆராதனையாக நாங்கள் அனுசரிக்கிறோம். ஆகவே இல்லத்திலே அமர்ந்து இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக, இணையதளம் வாயிலாக எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கிறிஸ்துனுடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து இந்த ஆராதனையிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமாறு, அவருடைய மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். ஜெபம் செய்வோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். தேவன் ஆவியாயிருக்கின்றார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கின்றோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவரீர் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். சென்று போன நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதோ இந்த பரிசுத்த நாளிலும் நாங்கள் குடும்பமாக உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காகப்பட்ட பாடுகளையும் அவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையை கொடுத்ததின் விளைவாக எங்களுக்கு உண்டு பண்ணின இந்த நித்தியமான மீட்பையும் உணர்ந்தவர்களாக இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். ஆரம்பம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை நீர் ஆளுகை செய்வீராக. முழு மனதோடு குடும்பை ஆராதித்து ஆராதனையின் ஆசீர்வாதங்களை குடும்பமாக நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 412 பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும். கீதங்கள் 412 பாடுவோம். Yes!
அவனை போற்றும் வானில் காத்து நித்தமும் வாசிப்பார். போற்றும் போற்றும் புண்ணிய நகரை போற்றும் பாவம் போக்கும் பரிநிலை பிதான். பாடி பாடி பிரகதியாகவும் செய்து வானிலோங்க வாசலை திறந்தார். மக்கள் தாமே சுதந்திரம் வேண்டும் என்றும் வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா. அருள் நாதம் வசமிக பரஞ்சோதி வல்லநாதம் கருணை நாயகா. போற்றும் போற்றும் உடைய நாதரை போற்றும் விண்ணும் மண்ணும் இசைந்து பாடவும். போற்றும் போற்றும் என் சர்வதன் சுகமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும். ஏகராஜா மகிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் விதியின் செங்கோலை மூசி ஜாதியார்கள் பாலனம் பண்ணுமே. ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினிடங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவனே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 12ஆம் ஞாயிறுக்கான சிறப்பு ஜெபம். நற்கருணை. பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஆண்டவராகிய பரமபிதாவே, அநேகரை மீட்கும் பொருளாக உமது குமாரனையை அளித்தவரே, உம்முடைய திருப்பந்தியில் ஐக்கியப்படும் வேளையில் தீயவர்களின் துணிக்கையை நாடாவண்ணம் எங்களுக்கு தெய்வீக உணர்வை தாரும். உமது ஆசீர்வாத அப்பத்தை உட்கொள்ளும் போது கிறிஸ்துவோடு ஒன்றுபடுகிறோம் என்னும் உணர்வையும், ஆசீர்வாத கிண்ணத்தில் பங்கு பெறுவது
திருக்குமாரனின் இரத்தத்தை உட்கொள்வதே ஆகும் என்னும் உணர்வையும் எங்கள் மனதில் திடமாய் நிலைநிறுத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். தயவு செய்து உட்காருங்கள். பழைய ஏற்பாட்டு வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு பகுதி ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 20வது வசனம் முடிய. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 20வது வசனம் முடிய. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்டபோது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பிறந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஒபவா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதர்லோகோமேரையும் அவனுடன் இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனாய் இருந்த சாலமேன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். பாடம் முடிந்தது. நிருபவாக்கியம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாமும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். பாடம் முடிந்தது. சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் அடங்கி இருக்கின்றது. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்க உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக,
என்னுடன் கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். பாடம் முடிந்தது. வானத்தையும் பூமியையும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தராயிருக்கிற சர்வவல்லமையுள்ளதாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவன் ஒரே பேரனகுமாரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேல் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதனாய் நமக்காகவும் நமது ரட்சிப்புண்டாகவும் பரமண்டத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் அவதரித்த மனுஷனார். நமக்காக புதிய காலத்தில் சிலுவையிலிருந்து பாடுபட்டு அடக்கமடைந்தார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி பிதா வலது பார்சில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையுடைய திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவான குமாரனை புறப்படுகிறவருமாய் பிதாவுடன் குமாரனும் கூட சோதரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசி மூலமாய் இருக்கிற பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான பகுதி விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்பு நீங்க பெற்ற ஒரே ஞானஸ்தானத்தை அறிகிறேன். மரித்தவர் உயிர் தொழுதலும் மறுமையில் ஜீவனுண்டாகும் என்று காத்திருக்கிறேன். தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த நாளிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆராதனை வேளையிலே சிறப்பாக நாங்கள் ஊழியர்களாக திருவிருந்து ஆராதனை அனுசரிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவேளை இல்லங்களிலே அமர்ந்து எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற பிள்ளைகளாகி நீங்களும் உங்களுடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து அவருக்காக உங்களை அர்ப்பணித்து அவருடைய மேலான நன்மைகளை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. பரிசுத்த விவாக அறிக்கைகள் கல்லடைக்குறிச்சி சேகரம் கல்லடைக்குறிச்சி சபையை சார்ந்த திரு கே சிம்சோன், திருமதி தேவி பாப்பா என்பாரின் மகள் எஸ் ஜெசிந்தா மேரியும், வேம்பார் திரு ஏ அந்தோனி பிரின்ஸ், திருமதி ஆண்டோ ஜெசிந்தா என்பாரின் மகன் நம்முடைய சபையை சார்ந்த ஏ செலஸ்டின் பிரவீனும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கின்றேன். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. கல்லடைக்குறிச்சி சேகரம் கல்லடைக்குறிச்சி சபையை சார்ந்த திரு எம் ஜான் சாமுவேல் என்று சுப்பிரமணியன், திருமதி தங்கமணி
என்பாரின் மகன் ஜே.எஸ். ஜான் வின்சென்ட் துரையும், கீழ பாப்பாக்குடி சேகரம், தெற்கு பாப்பாக்குடி சபையைச் சார்ந்த திரு எம். சவரிமுத்து, திருமதி லூர்து கிரேஸ் என்பாரின் மகள் எஸ். வேளாங்கண்ணியும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கின்றேன். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது, நியாயமான தடையாவது உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதனை எழுத்து மூலம் சேகர குருவானவருக்கு தெரியப்படுத்தவும். விவாகத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற பிள்ளைகளுக்காக அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, குடும்ப வாழ்க்கைக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்ட அருமையான உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வல்லமையுள்ள கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. குடும்ப வாழ்க்கைக்காக நீர் அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, தெரிந்து கொண்ட தேவன், முன்குறித்த ஆண்டவர், இந்த பிள்ளைகளை உம்முடைய சன்னிதானத்திலே கணவனும் மனைவியுமாக இணைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்லதொரு இல்லறத்தை உம்முடைய சன்னிதானத்திலிருந்து பிள்ளைகள் தொடங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்தருளும். திருமண காரியங்களுக்காக குடும்பத்தினர் எடுக்கின்ற எல்லா பிரயாசங்களிலும் கர்த்தர் கூடவே இருந்து நீர் வழிநடத்துவீராக. தகப்பனே, இந்த வேளையிலே குறிப்பாக திருமணத்திற்காக காத்திருக்கின்ற எங்களுடைய திருச்சபையின் வாலிப சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களோடு இணைந்து உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கின்ற ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவர் மேலான நன்மைகளை பிள்ளைகள் காணும்படியாக கர்த்தர் உதவி செய்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று கீதங்கள் 478 பாமாலை 306 பாடுவோம். தூய்மை பெற நாடு கர்த்தர் பாதமே. கீதங்கள் 478 பாடுவோம்.
இந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதோ நீர் தந்த இந்த பரிசுத்த நாளிலே உம்மை ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே இதோ உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் குடும்பமாக கூடி நிற்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் எல்லாருடைய இருதய கண்களையும் கர்த்தர் நீர் திறந்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த நாளிலே தேவாதி தேவனை ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 10வது அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே திருவிருந்து இல்லை என்று சொன்னால் பரிசுத்த நற்கருணை என்கின்ற சிந்தனையின் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருச்சபைகளிலே நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற 2 முக்கியமான சாக்கிரமெந்துகளை நாம் அறிவோம். ஒன்று திருமுழுக்கு, பரிசுத்த ஞான ஸ்நானம். மற்றொன்று திருவிருந்து இல்லை என்று சொன்னால் பரிசுத்த நற்கருணை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஒருவேளை திருமுழுக்கு நாம் திருச்சபையிலே இணைக்கப்படும்படியாக நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நியமம். திருவிருந்து என்பது அந்த இணைப்பிலே நாம் நிலைத்திருந்து வளருவதற்கு உறுதுணையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நியமம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே நாம் அனுசரிக்கின்ற இந்த திருவிருந்து அது வெறுமனே ஒரு ஆராதனை மாத்திரமல்ல, அது உன்னதமான ஒரு அனுபவம். தி ஹோலி கம்யூனியன் இஸ் நாட் merely a ritual, rather it is a glorious experience. இது மேலான உன்னதமான ஒரு அனுபவத்தை நமக்குள்ளாக தருகின்ற ஒரு சாக்கிரமெந்து என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நமக்காக கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வது இல்லை என்று சொன்னால் உட்கொள்வது என்பது நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே, அனுதின ஆவிக்குரிய வேலையிலே ஒரு மேலான உன்னதமான அனுபவத்தை நமக்கு தருகிறது. கட்டாயம் அது தர வேண்டும். ஆனால் அநேக வேளைகளிலே இந்த திருவிருந்தை நாம் வெறுமனே ஒரு ஆராதனையாக மாத்திரம் கருதுவதால் அந்த திருவிருந்து நமக்குள்ளாக ஏற்படுத்துகின்ற அந்த மேலான அனுபவங்களை நாம் உணர்ந்து கொள்வதற்கு தவறிவிடுகின்றோம், கவனிப்பதற்கு தவறிவிடுகின்றோம். ஆகவே தான் இந்த தியானத்திலே இந்த திருவிருந்து இல்லை என்று சொன்னால் பரிசுத்த நற்கருணை நமக்குள்ளாக ஏற்படுத்துகின்ற அனுபவங்கள் என்ன என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட 3 வேத பகுதிகளின் அடிப்படையிலே இந்த திருவிருந்து நமக்குள்ளாக ஏற்படுத்துகின்ற 3 விதமான அனுபவங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக, திருவிருந்து ஒரு மீட்பின் அனுபவத்தை நமக்குள்ளாக அது ஏற்படுத்துகிறது. ஹோலி கம்யூனியன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிடம்ஷன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதி இந்த நாளிலே நமக்கு பழைய ஏற்பாட்டு வேத பகுதியாக கொடுக்கப்பட்ட ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 20வது வசனம் வரை உள்ள பகுதிகளை நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கு சோதோம் குமரா பட்டணம் எதிரிகளால் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த வேளையிலே அந்த பட்டணத்தில் இருந்த ஆபிரகாமின் சகோதரனுடைய மகனாகிய லோத்துவும் அவனுடைய உடைமைகள் யாவும்
அங்கு கொள்ளையடிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதனை கேள்விப்பட்ட இந்த ஆபிரகாம் தன்னுடைய ஆட்களை சேர்த்து கொண்டு அந்த ராஜாக்களை, சோதோம் குமரா மற்ற பட்டணங்களுக்கு எதிராக வந்த மற்ற அந்த ராஜாக்களை எதிர்த்து யுத்தம் செய்கின்றான். அந்த யுத்தத்திலே அவனுக்கு வெற்றியும் கிடைத்தது. அதன் பிறகு லோத்துவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் மீட்டெடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் லோத்துவையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகின்ற வேளையிலே அங்கு உன்னதமான ஆசாரியனாகிய சாலேமின் ராஜாவாக இருந்த இந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18, 19வது வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். ஒருவேளை திருவிருந்திலே நமக்கு முக்கியமான 2 பொருட்கள், ஒன்று அப்பம், இன்னொன்று திராட்சரசம். கிறிஸ்துவின் சரீரமாக அந்த அப்பத்தை நாம் பார்க்கின்றோம், கிறிஸ்துவின் இரத்தமாக அந்த திராட்சரசத்தை நாம் பார்க்கின்றோம். எங்கே ஆபிரகாம் லோத்துவையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் மீட்டெடுத்து வருகின்ற வேளையிலே அந்த மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் திருவிருந்திலை பயன்படுத்துகின்ற இந்த அப்பமும் திராட்சரசமும் நம்முடைய மீட்பிற்காக கிறிஸ்துவானவர் தம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் விலைக்கிரயமாக கொடுத்திருக்கிறார் என்பதை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பானவர்களே, அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது ஒரு மீட்பின் அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வருகின்றோம் என்பதை நாம் அறிக்கை செய்கின்றோம். என்னை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்து விடுதலை தரும்படியாக கிறிஸ்துவானவர் தன்னுடைய சரீரத்தை அடிக்கப்படும்படியாக, கிறிஸ்துவானவர் தன்னுடைய சரீரத்தை பிற்கப்படும்படியாக, இரத்தத்தை சிந்தும்படியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், இந்த உலகத்தின் மீட்புக்காக நான் என்னுடைய சரீரத்தையே கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தனிப்பட்ட நபருடைய மீட்புக்காக அல்ல, இது முழு உலகத்தினுடைய மீட்புக்காக கிறிஸ்துவானவர் தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அவர் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். யோவான் 6வது அதிகாரம் 33வது வசனம், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கின்ற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கின்ற அப்பம் இந்த இயேசு கிறிஸ்து தான் கூறுகின்றார், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி. பாவத்திலே வீழ்ந்து கிடந்த, சாபத்திலே உழன்று கிடந்த இந்த உலகத்திற்கு ஒரு மீட்பின் அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவானவர் தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அவர் கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வதுதான், உணர்ந்து கொள்வதுதான் இந்த திருவிருந்து நமக்குள்ளாக ஏற்படுத்துகின்ற ஒரு மேலான ஒரு அனுபவம். எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் திருவிருந்தை அனுசரிக்கின்றோமோ, திருவிருந்திலே பங்கு பெறுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாங்களும் இந்த மீட்பின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வருகின்றோம் என்கின்ற அந்த மேலான ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே நாம் ஆலயத்திலே வந்து திருவிருந்தை ஆசரிக்க முடியவில்லை, கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த நாட்களிலே இல்லங்களிலே இருக்கின்ற நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய மீட்பிற்காகத்தானே இந்த கிறிஸ்துவானவர் தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அவர் விலைக்கிரயமாக கொடுத்திருக்கின்றார். உண்மையிலேயே அந்த மீட்கப்பட்ட அனுபவம் எனக்குள்ளாக இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த காலகட்டங்களை ஆண்டவர் அதற்காகவே நமக்கு தந்திருக்கின்றார். ஒரு மலை பிரதேசத்தில் 2 கிராமங்கள் அமைந்திருந்தது. ஒன்று
மலையினுடைய மேற்பகுதியிலே ஒரு கிராமம், அந்த மலையினுடைய அடிவாரத்திலே மற்றொரு கிராமம் அமைந்திருந்ததாம். ஆனால் இந்த 2 கிராமங்களுக்கும் இடையே அடிக்கடி சண்டைகள், சச்சரவுகள் அவ்வப்போது வந்து கொண்டே இருந்தது, ஓயாத சண்டைகள். ஒரு நாளிலே மேலே உள்ள அந்த கிராமத்திலிருந்து வந்த சில மனிதர்கள் கீழே உள்ள அந்த கிராமத்திலிருந்து அங்கு சண்டையிட்டு அந்த கிராமத்திலே உள்ள ஒரு சிறு குழந்தையை கடத்தி அந்த மலையின் மேற்பகுதிக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். மலையின் மேற்பகுதிக்கு சென்று விட்டார்கள். இது அந்த கீழே உள்ள மலையின் அடிவாரத்தில் இருந்த அந்த கிராமத்து மக்களுக்கு பெரிய ஒரு அவமானமாகி போனது. மான பிரச்சனை. எங்களுடைய கிராமத்தில் வந்து ஒரு நபரை கடத்தி சென்று விட்டார்கள் என்கின்ற அந்த ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளாக அந்த கிராம மக்கள் கடந்து வந்தார்கள். கிராம மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி அந்த குழந்தையை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பேசினார்களாம். அந்த குழந்தை கடத்தப்பட்ட அந்த சமயத்திலிருந்து அந்த குழந்தையினுடைய தாய், குழந்தையை பறிகொடுத்த அந்த தாயானவள் உணவு அருந்தவில்லை, கண்ணீர் வடித்து அழுது கொண்டே இருக்கின்றாள். அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி பேசுகின்றார்கள். நாமில்லை ஒரு சிலர் அந்த மலையின் மேற்பகுதியில் இருக்கின்ற கிராமத்திற்கு நாம் சென்று மலையில ஏறி அந்த குழந்தையை நாம் மீட்டு கொண்டு வருவோம் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மலை ஏறின அனுபவம் யாருக்குமே இல்லை. என்ன செய்வது? இருந்தாலும் மான பிரச்சனையாகிவிட்டதே, எப்படியாவது குழந்தையை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலர் அந்த மலையின் மீது ஏறுவதற்கு அவர்கள் தொடங்குகின்றார்கள். 1 நாள், 2 நாள், 3 நாள் ஆகினது. கால்வாசி தூரத்தை கூட அவர்களால் கடக்க முடியவில்லை. ஆனால் முயற்சியை விடவில்லை. எப்படியாவது குழந்தையை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தீராத முயற்சியோடு கூட மலையேறி கொண்டிருக்கின்றார்கள். 10வது நாளிலே அப்பொழுதுதான் பாதி மலையை அவர்கள் கடந்திருந்தார்கள். பாதி மலையை கடந்திருந்தார்கள். அந்த பயண களைப்பினாலே அவர்கள் ஒரு மரத்தின் அடிவாரத்திலே ஓய்வு எடுத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்கள் தூரத்திலே பார்க்கின்றார்கள். அந்த மலையின் மேற்பகுதியிலிருந்து ஒரு பெண் இறங்கி வந்து கொண்டே இருக்கின்றாள். இவர்களுக்கு ஆச்சரியம். ஒரு பெண் தனியாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றாள். அருகே வர வர அந்த பெண்ணினுடைய கரங்களிலே ஒரு குழந்தையும் இருக்கிறது. இது அவர்களுக்கு இன்னும் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அருகாமையிலே வந்த பிறகு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி என்னவென்று சொன்னால், அந்த பெண்மணி வேறு யாருமல்ல, ஏற்கனவே இந்த குழந்தையை பறிகொடுத்த அந்த தாயானவள் தன்னுடைய குழந்தையை மீட்டெடுத்து மலையிலிருந்து அவள் இறங்கி வந்து கொண்டே இருக்கின்றாள். அன்பானவர்களே, ஒருவேளை இதனை பார்த்த மற்ற மனிதர்கள், மீட்டெடுப்பதற்காக சென்றவர்கள் எல்லோரும் அந்த பெண்மணியினிடத்திலே கேட்கின்றார்கள், நீ எப்படி இங்க வந்த? எப்படி இந்த குழந்தையை மீட்டெடுத்தாய்? நாங்கள் இவ்வளவு முயற்சி செய்தும் எங்களால் இந்த மலையினுடைய பாதி தூரத்தை கூட கடந்து வர முடியவில்லையே, நீ எப்படி உன்னுடைய குழந்தையை ஒரு தனிநபராக மீட்டெடுத்தாய் என்று சொல்லி அந்த பெண்மணியினிடத்திலே மனிதர்கள் கேட்டார்களா? அப்பொழுது அந்த பெண்மணி ஒரே வார்த்தையிலே பதில் சொன்னாள். என்ன பதில் என்று சொன்னால், ஏன்னா இது உங்க குழந்தை இல்லை, இது என்னுடைய குழந்தை. குழந்தையை பறிகொடுத்தது நான். ஆகவே எனக்கு தான் அந்த ஒரு வேகம், அந்த ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்தது. அந்த வேகத்தினாலும் ஆர்வத்தினாலும் என்னுடைய குழந்தையை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் நான் வேக வேகமாக மலையின் மீது ஏறி என்னுடைய குழந்தையை மீட்டெடுத்து வந்தேன் என்று சொல்லி அங்கு கூறினாலாம். எனக்கு அன்பானவர்களே, இதே போலத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உலகத்தின் மீது வைத்த அன்பினாலே உலகத்தை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தீராத வாஞ்சையினாலும் தாகத்தினாலும் தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அவர் நமக்காக கொடுத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, திருவிருந்தை நாம் அனுசரிக்கின்ற பொழுதெல்லாம், கிறிஸ்துனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் நினைவு கூறுகிற பொழுதெல்லாம் இந்த திருவிருந்து இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. திருவிருந்து அது நமக்குள்ளாக ஏற்படுத்துகின்ற ஒரு அனுபவம் என்ன? மீட்பின் அனுபவம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மீட்பின் அனுபவம், ஹோலி கம்யூனியன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிடம்ஷன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த திருவிருந்து என்பது மாற்றுருவாக்கம் செய்கின்ற ஒரு அனுபவம், நம்மை மீண்டுமாக மறு சீர்திருத்தம் செய்கின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹோலி கம்யூனியன்
an experience of reformation. Holy Communion and experience of reformation என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். அங்கே நமக்கு சுவிசேஷ பகுதியாக கொடுக்கப்பட்டது மார்க்கு 14வது அதிகாரம் 18வது வசனம் தொடங்கி 26வது வசனம் வரையில் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ராப்போஜனத்தை அனுசரிக்கின்ற இந்த வேளையிலே அவர் கூறின ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். மார்க்கு 14வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது அநேகருக்காக சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று சொல்லி இங்கு கூறுகின்றார். பிளட் ஆஃப் நியூ கவர்னன்ட் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, உடன்படிக்கை என்கின்ற இந்த வார்த்தையானது யூத சமுதாயத்திலே அவர்கள் பொதுவாக பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. அந்த யூத மதத்தினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், கடவுள் உடன்படிக்கையின் மூலமாக இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அவர் கடந்து வந்தார் என்று சொல்லி யூத மக்களுடைய அடிப்படையான ஒரு நம்பிக்கை, கடவுள் உடன்படிக்கையின் மூலமாக அந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அவர் கடந்து வந்தார் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையைத்தான் யாத்திராகமம் 24வது அதிகாரம் 3வது வசனம் தொடங்கி 8வது வசனம் வரையில் நாம் வாசிக்கின்றோம். யாத்திராகமம் 24வது அதிகாரம் 3வது வசனம் தொடங்கி 8வது வசனம் வரையிலும், அதிலும் குறிப்பாக அந்த 8வது வசனத்தை நாம் அங்கு பார்க்கின்ற பொழுது, மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான் என்று சொல்லி, ஒருவேளை அன்றைக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் செய்த ஒரு உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி மக்களும் அதற்கு ஏற்றாற்போல் நாங்களும் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படி செய்வோம் என்று சொல்லி அவர்கள் பிரதியுத்தரம் சொன்னார்கள் என்று சொல்லி யாத்திராகமம் 24வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆனால் புது உடன்படிக்கை என்று சொல்லி இங்கு கிறிஸ்துவானவர் கூறுகின்றார். அந்த ராப்போஜனத்தை ஆசரிக்கின்ற வேளையிலே இந்த இரத்தமானது என்னுடைய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி அவர் கூறுகின்றார். அந்த புதிய உடன்படிக்கை என்பது நியாயப்பிரமாணம் சார்ந்ததல்ல, அது கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை சார்ந்தது. இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இருக்கின்றார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, புது உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தர் கிறிஸ்துவே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அந்த புது உடன்படிக்கை என்ன? புது உடன்படிக்கை என்று சொல்லி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. புது உடன்படிக்கை என்ன என்று சொல்லி நாம் திருப்பி பார்க்கின்ற பொழுது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 33, 34 வசனங்களிலும், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 10வது வசனம் தொடங்கி 13வது வசனம் வரையிலும் நாம் வாசிக்கின்றோம். அதுதான் புது உடன்படிக்கை. அந்த புது உடன்படிக்கையினுடைய சாரம்சம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், மறு சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவது, இல்லை என்று சொன்னால் மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்துவது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த எரேமியா 31வது அதிகாரம் 33 முதல் 34 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே தேவனாகிய கர்த்தர் அங்கே யூதா குடும்பத்தோடு கூட இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை நான் செய்வேன், அப்பொழுது அவர்கள் மாற்றுருவாக்கம் அடைவார்கள் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். அந்த மாற்றுருவாக்கத்தை எப்படி அவர்கள் வெளிப்படுத்துவார்கள்? நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள், அவர்கள் என்னை அறிந்து கொள்வார்கள், அது மாத்திரமல்ல அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லி அங்கு கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை கிறிஸ்துவானவர் எங்கு தம்முடைய இரத்தத்தை குறித்து புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொல்லி அவர் கூறுகின்ற பொழுது, கிறிஸ்துவனுடைய சரீரத்தாலும் இரத்தத்தாலும்
நாம் மறு சீர்திருத்தம் அடைகின்றோம், நாம் மாற்றுருவாக்கம் அடைகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேவனோடு இணைத்து அவரை நாம் இன்னமும் அறிந்து கொண்டு பாவ மன்னிப்பு பெற்று வாழ்க்கையிலே மாற்றுருவாக்கம் பெறுகின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளாக இந்த இரத்தமானது, இந்த திருவிருந்தானது, நற்கருணையானது நம்மை நடத்துகின்றது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இவ்வாறாக கூறுகின்றார். யோவான் 6வது அதிகாரம் 53வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். யோவான் 6வது அதிகாரம் 53வது வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருக்கின்றவர்களுக்குள்ளாக ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லை என்று சொன்னால் அங்கு எந்த விதமான மாற்றுருவாக்கத்தையும், எந்த விதமான மறு சீர்திருத்தத்தையும், எந்த விதமான வளர்ச்சியையும் நம்மால் காண முடியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய திருப்பந்தியிலே பங்கு பெறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு மாற்றுருவாக்கத்தின் அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வருகின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை மாற்றுருவாக்கம் பெறுவதற்கு இந்த திருவிருந்து முக்கியமான ஒரு நியமம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் இன்றைக்கு அநேகர் கூறுகின்ற ஒரு பதில் என்ன? ஒருவேளை குருக்களாகி நாங்கள் அழைக்கின்ற பொழுது நற்கருணை ஆராதனையில் நீங்கள் பங்கு பெறலாமே என்று சொல்லி ஆலயத்திற்கு வராத யாரையாவது பார்த்து கேட்டால் அவர்கள் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, ஐயா நான் இந்த தவறு செய்கிறேன், இந்த பாவம் செய்கிறேன், அதனால இந்த திருவிருந்தில் நான் என்ன செய்யக்கூடாது, பங்கு பெறக்கூடாது என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்படி சொல்லி சொல்லியே திருவிருந்தை நாம் புறக்கணிப்பது அது நல்லதல்ல. எப்பொழுது நாம் நம்மை உணர்ந்து இது தவறு என்பதை உணர்ந்து அந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகிறோமோ அப்பொழுது நமக்குள்ளாக ஒரு மாற்றுருவாக்கம் நடைபெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த திருவிருந்து ஒரு மாற்றுருவாக்கத்தின் அனுபவத்திற்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே நியூயார்க் பட்டணத்தை சார்ந்த ஒரு மனிதர் ஒருவர் ஒரு நாள் அந்த நியூயார்க் பட்டணத்தில் இருக்கின்ற ஆற்றங்கரையை நோக்கி அவர் நடந்து போய்கொண்டே இருக்கின்றார். எதற்காக என்று சொன்னால் அவர் வாழ்க்கையிலே புறக்கணிக்கப்பட்டவர், நல்ல ஒரு பதவியிலே இருந்தவர், அந்த தேசத்திலே கப்பற்படையிலே சிறப்பாக பணிபுரிந்தவர். இப்பொழுது வாழ்க்கையிலே விரக்தி அடைந்தவராக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கூட அந்த ஆற்றை நோக்கி அவர் நடந்து போய்கொண்டே இருக்கின்றார். அவருடைய சட்டை பைக்குள்ளாக, ஷர்ட் பாக்கெட்டுக்குள்ளாக அவருடைய டிஸ்மிஸ் ஆர்டர் அங்கே இருக்கிறது. அந்த கப்பற்படையிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கான அந்த ஆர்டர் அவருக்கு இருக்கிறது, அந்த தன்னுடைய பாக்கெட்டில் வைத்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இவர் பயங்கரமான மதுபான பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தவர். ஆகவே இவருடைய நடவடிக்கையை பிடிக்காத அந்த அரசாங்கம் இவரை அந்த பணியிலிருந்து நீக்கி உத்தரவு கொடுத்து அங்கு அனுப்பிவிட்டார்கள். ஆகவேதான் இந்த விரக்தியோடு கூட புறக்கணிக்கப்பட்டவராக தற்கொலை செய்து கொள்வதை விட வேறு வழி இல்லை என்று சொல்லி அந்த ஆற்றை நோக்கி அவர் நடந்து போய்கொண்டே இருந்தாராம். போகின்ற வழியிலே ஒரு வீட்டு வாசலுடைய கதவு பாதி திறந்து பாதி கதவு மூடப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டிற்குள்ளாக இருந்து ஒரு பாடல் சத்தம் ஒன்று அங்கு கேட்டதாம். அது என்ன பாடல் என்று சொன்னால், there is a fountain filled with blood என்று சொல்லி, there is a fountain filled with blood என்று சொல்லி ஒரு ஆங்கில பாடல் ஒன்று அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தது. இந்த ஆங்கில பாடலுடைய தமிழ் பாடல் தான் நாம் திருவிருந்திலே பாடுகின்ற இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே எப்பாவ தீங்கும் அதனால் நிவிர்த்தியாகுமே என்கின்ற பாடல். இந்த பாடலானது இந்த வீட்டிற்குள்ளாக இருந்து வந்து கொண்டே இருக்கின்றது. இதை கேட்ட அந்த மனிதருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. இந்த பாடலை நான் வாலிபனாக இருக்கின்ற பொழுது என்னுடைய தாயார் அடிக்கடி பாட இந்த பாடலை நான் கேட்டிருக்கின்றேன். இப்பொழுது மீண்டுமாக அதே பாடலின் சத்தம் என்னுடைய காதுகளிலே தொனிக்கிறதே என்று சொல்லி அந்த பாட்டு சத்தம் வந்த
அந்த வீட்டை நோக்கி அவர் கடந்து சென்றாராம். அந்த வீட்டினுடைய கதவை திறந்து உள்ளே செல்கின்றார். அவருக்கு ஆச்சரியம். அந்த அறையிலே கிட்டத்தட்ட 100 மனிதர்கள், வாழ்க்கையிலே பல்வேறு விதங்களிலே உடைக்கப்பட்டவர்கள், வாழ்க்கையிலே பல்வேறு விதங்களிலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லோருமாக அந்த இடத்திலே ஒன்று கூடி இந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தார்களாம். அந்த மனிதர்கள் நடுவிலே தான் ஜெரி மக்காலே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதர் தன்னுடைய கரங்களிலே வேதாகமத்தை திறந்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். அவர் என்ன போதித்தார் என்று சொன்னால், கிறிஸ்துவானவர் கொள்ளைக்காரர்களையும் மதுபான பிரியரையும் திருடரையும் யாராயிருந்தாலும் அவரால் மாற்ற முடியும். கிறிஸ்துவானவரால் மாற்ற முடியும். எப்படி என்னை மாற்றினாரோ, துன்மார்க்கமாக வாழ்ந்த என்னை எப்படி இந்த கிறிஸ்துவானவர் மாற்றினாரோ, அதே போல ஒருவேளை உங்களையும் மாற்றுவதற்கு அவரால் முடியும் என்று சொல்லி அந்த ஜெரி மக்காலே என்கின்ற தேவனுடைய மனிதர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தாராம். இவருடைய வார்த்தையை கேட்ட அந்த மனிதன், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கடந்து வந்த அந்த மனிதன் அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு அவர்களோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த ஜெரி மக்காலே என்கின்ற தேவ மனிதரும் அந்த மனிதனோடு கூட இணைந்து ஜெபித்தார். அந்த இடத்திலே கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் அவரை விட்டு கடந்து போனது. ஒரு புது மனிதனாக, கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்தவராக அவர் கடந்து சென்றாராம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவானவரால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இந்த கிறிஸ்துவானவரால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மறு சீர்திருத்தத்தின் அனுபவத்தை தர முடியும். இதனை நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்ளுகின்றோம், எப்பொழுது அனுபவிக்கின்றோம்? கிறிஸ்துவனுடைய அந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது நாம் உணர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, முதலாவதாக நாம் பார்த்தோம் இந்த திருவிருந்து அது மீட்பின் அனுபவம் என்று சொல்லி, ஹோலி கம்யூனியன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிடம்ஷன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் இந்த திருவிருந்து என்பது மாற்றுருவாக்கத்தின் அனுபவம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஹோலி கம்யூனியன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரீஃபார்மேஷன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நிறைவாக கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த திருவிருந்து என்பது ஒன்றிக்கும் அனுபவம், ஒன்றிணைக்கும் அனுபவம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹோலி கம்யூனியன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரீயூனிஃபிகேஷன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹோலி கம்யூனியன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரீயூனிஃபிகேஷன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே நமக்கு நிருப பகுதியாக கொடுக்கப்பட்ட 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 15வது வசனம் தொடங்கி 17வது வசனம் வரை உள்ள பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இவ்வாறாக கூறுகின்றார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17வது வசனத்திலே, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம் என்று சொல்லி, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறோம். நாமும் ஒரே அப்பமாக ஒரே சரீரமாக இருக்கிறோம். அந்த ஒரே அப்பம் தான் கிறிஸ்துவானவர். கிறிஸ்துவே அந்த அப்பம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகின்ற வேளையிலே தனித்தனி நபராக நாம் பங்கு பெற்றாலும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொண்டபடியால் நாம் எல்லோருமே ஒரே சரீரமாக ஒன்றிணைக்கப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். ஆகவேதான் திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற நாம் அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக கடந்து வருகின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருவிருந்திலே நாம் கிறிஸ்துவோடு கூட ஒன்றிக்கப்படுகின்றோம். அதே வேளையிலே திருவிருந்திலே நாம் சக விசுவாசிகளின் ஐக்கியத்திலும் நாம் இணைக்கப்படுகின்றோம். ஆனால் இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளாக எழும்புகின்ற பிரிவினைகள், விரோதங்கள், மனக்கசப்புகள் இந்த திருவிருந்தினுடைய உண்மையான அர்த்தத்தை, இந்த திருவிருந்து நமக்குள்ளாக ஏற்படுத்துகின்ற அந்த மேலான உன்னதமான அனுபவத்தை நாம் பெறக்கூடாமல் அங்கே நம்மை மழுங்கடிக்க செய்து விடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக கூறினார். என்ன கூறினார்? நீ பலிபீடத்திலே காணிக்கை செலுத்த வருகிற பொழுது உன் சகோதரனோட ஒப்புரவாகி
பின்பு வந்து உன் காணிக்கைகளை செலுத்து என்று சொல்லி மத்தேயு 5வது அதிகாரம் 23, 24வது வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். காணிக்கை செலுத்துவதற்கே இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நியமம் இருக்கும் என்று சொன்னால், அந்த தேவனாகிய கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுவதற்கு அதைவிட மேலான ஒரு நியமம் அங்கு அவசியமானது. கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுவதற்கு அதைவிட மேலான ஒரு அனுபவம், சகோதர சகோதரிகளோடு கூட இணைக்கப்படுவதற்கு இந்த திருவிருந்து அந்த உன்னதமான அனுபவத்திற்கு நேராக என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஒருவேளை திருச்சபை நம்மை ஒன்றிணைக்கின்ற இடம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொண்டால், இந்த திருச்சபையிலே நாம் அனுசரிக்கின்ற திருவிருந்து நம்மை ஒன்றிணைக்கின்ற ஒரு அனுபவம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கு திருவிருந்தை அனுசரிக்கின்ற, திருவிருந்தை குறித்ததான சத்தியத்தை மீண்டும் மீண்டுமாக கேட்கின்ற நாம் இந்த ஒன்றிணைக்கப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோமா என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கின்ற ஒரு பெரிய ஆதங்கம் என்ன, ஒரு பெரிய வேதனையான காரியம் என்ன? ஐயோ, ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லையே, சக விசுவாசிகளோடு இணைந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற முடியவில்லையே என்கின்ற அந்த மேலான ஒரு வேதனை நமக்குள்ளாக இருக்கிறது. நாம் ஒன்றை சற்று யோசித்து பார்ப்போம். எத்தனையோ திருவிருந்திலே நாம் பங்கு பெற்றோமே, அப்பொழுதெல்லாம் இந்த ஒன்றிணைக்கப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோமா? அப்பொழுதெல்லாம் நாம் சக விசுவாசிகளோடு கூட நாம் நல்ல ஒரு நட்புறவோடு கூட பழகி இந்த விருந்திலே பங்கு பெற்றோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த காலகட்டங்களிலே நாம் நம்மை கிறிஸ்துனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, தேவனே, நாம் மீண்டுமாக ஆலயம் எல்லாம் திறக்கப்பட்டு இந்த ஆலயத்திலே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகின்ற வேளையிலே நான் யாரையெல்லாம் விரோதித்தேனோ, யார் மீதெல்லாம் மன கசப்போடு வாழ்ந்தேனோ, யாரோடு கூட பிரிவினைகளோடு பேதங்களோடு கூட வாழ்ந்தேனோ, அவர்களோடு கூட ஒப்புரவாகி இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக நான் கடந்து வருகின்றேன் என்கின்ற அந்த ஒரு மேலான விசுவாசத்தோடு கூட நாம் பங்கு பெறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, திருவிருந்தை குறித்து இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்ட இந்த காரியங்களை மீண்டுமாக நம்முடைய மன கண்களுக்கு முன்பதாக நாம் கொண்டு வருவோம். திருவிருந்து இது வெறுமனே ஒரு ஆராதனை மாத்திரமல்ல, இது நமக்குள்ளாக உன்னதமான மேலான அனுபவங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு என்று சொல்லி 3 அனுபவங்களை நாம் பார்த்தோம். திருவிருந்து அது மீட்பின் அனுபவம், திருவிருந்து அது மாற்றுருவாக்கத்தினுடைய அனுபவம், திருவிருந்து அது ஒன்றிணைக்கும் அனுபவம், ஹோலி கம்யூனியன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிடம்ஷன் என்று சொல்லி நான் பார்த்தோம். ஹோலி கம்யூனியன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிடம்ஷன் என்று சொல்லி. இரண்டாவதாக ஹோலி கம்யூனியன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரீஃபார்மேஷன் என்று சொல்லி. கடைசியாக ஹோலி கம்யூனியன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரீயூனிஃபிகேஷன் என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுனா, இந்த வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் மீண்டுமாக கிறிஸ்துனுடைய பாடுகளுக்கும் மரணத்திற்கும் கிறிஸ்துனுடைய சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் நம்மை அர்ப்பணித்து இந்த உன்னதமான அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். இந்த உன்னதமான உறவிலே நாம் கிறிஸ்துவோடும் சக விசுவாசிகளோடு கூட என்னால் நிலைத்திருப்போம். தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். தேவனுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாகவும் கேட்ட ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 312 பாடுவோம். தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே. கீதங்கள் 312 பாடுவோம். மாற்றவாரும் தூய
தழுந்தி வாடி மாறும் சாவிதான் மாறும் சாவிதான் மிக மாயும் பாவினான் தீமை வெல்ல நாட்டு வாழும் தூய நெஞ்சமே திருக்கு நெஞ்சமே அருள் தீர்க்கும் தஞ்சமே பாரத்தை நோக்க மனம் அச்சேனை பதடிதானையா பதடிதானையா ஒரு பாவினானையா புதிய சிந்தை புதிய ஆசை புதுப்பித்தாக்கவே புதுப்பித்தாக்கவே அதை புகழ்ந்து காக்கவே ஏகத்தோடன் மீட்பை தேடி இறந்து கெஞ்சவே இறந்து கெஞ்சவே தினம் இதயம் அஞ்சவே இயேசு மீது நாட்டம் கொண்டு கீதம் பாடவே கீதம் பாடவே அவர் கிருபை தேடவே தேவ வசன பாலின் மீது தேட்டம் தோன்றவே தேட்டம் தோன்றவே மிகு தெளிவு வேண்டவே ஜபத்தின் தாகம் அகத்தில் ஊற்றி ஜெபித்து போற்றவே ஜெபித்து போற்றவே மிக சிறப்பாயேற்றவே தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. நின்ற வண்ணமாக நம்மை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமுமாயிருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவரீர் கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மீட்கும் பொருளாக எங்களுக்கு மாற்றுருவாக்கத்தை அருளும் வண்ணமாக, தகப்பனை எங்களை ஒன்றிணைக்கும் வண்ணமாக உம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுத்தாரே, அந்த விலையேற பெற்ற அன்புக்காக தியாகத்திற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த வேளையிலே அந்த ஒப்பற்ற தியாகத்தை நினைவு கூர்ந்தவர்களாக நாங்கள் எங்களையே உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் நீர் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும், ஆசீர்வதியும், உம்முடைய திருநாமத்திற்கென பயன்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி
உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக நம்முடைய எல்லா பாவங்களையும் நாம் அறிக்கை செய்வோம். கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை தந்தவரே, இதோ நாங்கள் எங்களை குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். கல்வாரியிலே நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு வல்லமை படைத்தது. அந்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம் மீது தெளிக்கப்படும்படியாக நாம் நம்மை குடும்பமாக அர்ப்பணிப்போம். நம்முடைய எல்லா தவறுகளையும் உணர்ந்தவர்களாக பாவ அறிக்கை ஜெபத்தை பொருளை உணர்ந்து நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவருடைய நீதியுள்ள எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிடுகிறோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்புகின்ற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்ற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தமிழத்தில் உண்மையாய் மனந்திரும்புகின்ற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகின்ற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கின்ற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கின்றார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே. உங்களது உயர்த்தோங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் முதுமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி
இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தையில் சேர துணியாமல் தேவருடைய அளவச்சரிக்கத்தை நம்பி சேருகின்றோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கின்றீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையேர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாயிறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தமேதாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு இருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிற்சி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. அப்படியே ராப்போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். Long
காக்க கடவுது. சமாதானம் தாரும், சமாதானம் தாரும், சமாதானம் தாரும். சரீரத்தை மாற்றும் நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவுது. உங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவபூமியை கிறிஸ்து கர்த்தரன்பாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மனபூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பமல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரமல்லோ, பாவமானங்களோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழை தேட கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துயர்ப்போமே இருதயம் சுத்ததிடனாமே. இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதே போதேவா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கின்ற பிதாவே,
பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியார்களாகிய நாங்கள் இப்பொழுது செலுத்தி இருக்கின்ற துதி ஸ்தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கின்றோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்மமாகிய எங்களை முழுவதும் தேவரீருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுமுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் பரிசுத்த நற்கரணில் பங்கு பெற்றிருக்கின்ற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பியருள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கின்ற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராயிருந்தும் எங்கள் பாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தி இருக்கின்ற பணிவிடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கின்ற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கணமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. திரியேக தேவனை துதிக்கும்படியாக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ராஜாவே
ஜெபமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாமும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கின்றோம். நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவரீர் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த நாளிலே இதோ நாங்கள் குடும்பமாக ஒன்று கூட உம்மை ஆராதிக்கும்படியாக இதோ எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூறும்படியாக அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் உண்டான மேலான அனுபவத்தை நாங்கள் மீண்டுமாக இதோ இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாக புதுப்பித்துக் கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக தயவுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, இதோ உம்முடைய குமாரனாகிய எங்கள் ஆண்டவராகிய எங்களுக்காக ஏற்படுத்தின இந்த திருவிருந்து ஆண்டவரே, இது ஒரு மீட்பின் அனுபவம். அப்பா ஆண்டவரே, இது ஒரு மாற்றுருவாக்கத்தின் அனுபவம். ஐயா, இது எங்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு அனுபவம். இந்த மேலான அனுபவத்தை ஆண்டவர் இந்த நாளில் எங்களுக்கு நீர் தந்திருக்கின்றீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அனுபவத்திலே நாங்கள் தனிநபராக குடும்பமாக என்னால் நிலைத்திருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி தந்திர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேவரீர் இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து உம்மை ஆராதித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவனாகி கர்த்தர் நீர் பேராக ஆசீர்வதித்தள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்கள் கையிட்டு சென்ற எல்லா வேலைகளிலும் ஆண்டுடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, மிருக ஜீவன்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா விதமான பணிகளையும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே யார் யார் என்னென்ன நன்மைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்கின்றார்களோ வேண்டிக் கொள்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நிறைவாக தந்து நீர் வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேவரீர் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நல்ல ஞானத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, கல்வி வாய்ப்புகள் கடினமாகி போன இந்த காலகட்டங்களிலே கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் மனமிறங்கு ராஜா. பிள்ளைகளை கர்த்தர் அனுதினம் நீர் போஷித்து வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாக குடும்ப வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். கர்த்தர் நீர் மனமிறங்கி ஆண்டவரே, பிள்ளைகளுடைய நிந்தைகள் அவமானங்கள் வெட்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பத்தின் கனியை தாங்கி நிற்கின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஏற்ற வேளையிலே நல்ல சுகமான பிரசவத்தை கொடுத்து கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. உம்முடைய கிருபை கூடவே இருக்கட்டும். இன்னுமாக குடும்பங்களிலே கடன் பாரங்களோடு போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தான் நீர் மனவிறங்குவீராக. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கடன் பாரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களினால் அவருடைய கரங்களை பிடித்து நீர் வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் என்னென்ன நன்மைகளுக்காக பிள்ளைகள் காத்திருக்கின்றார்களோ அனைத்து நன்மைகளையும் ஆண்டவர் சம்பூர்ணமாய் நீர் அருளி செய்தள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேவரீர் எங்களுடைய கல்லடை குறித்து சேகரித்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. குறிப்பாக வெளியிடங்களிலே வசித்து வருகின்ற அருமையானங்களுடைய திருச்சபை சார்ந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் இருக்கின்ற இடத்திலே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. குறிப்பாக தேவரீர் இந்த நாட்களிலே ஆண்டவர் எங்களுடைய தேசம் எங்கு பரவி வருகின்ற ஆண்டவரே, இந்த நோய் தொற்றுக்காக உம்முடைய பாதப்படியிலே மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே எங்களுக்கு விடுதலை உண்டு என்கின்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய ரத்தம் எங்களுடைய தேசம் எங்கும் தெளிக்கப்படுவதாக, எல்லா மாநிலங்களிலும் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவர், எங்களுடைய தமிழகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எங்களுடைய கல்லடைக்குறிச்சி பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேவரீர் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இணையதளம் வாயிலாக பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருந்து உம்மை ஆராதிக்கின்றார்களோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, கர்த்தர் நீர் மனமிறங்கும் அப்பா. இந்த கொடிய நோய் தொற்றை ஆண்டவர் நீர் கட்டுப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விரைவாக நல்லொரு விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்கள் எல்லாருடைய இயல்பு வாழ்க்கை மீண்டுமாக திரும்பற்றும். நாங்கள் எல்லோருமாக மீண்டுமாக மகிழ்வோடு எங்களுடைய வாழ்க்கையை தொடருவதற்கு ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்தள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த திருவிருந்து ஆராதனையிலும் கூட தகப்பனே, எங்களோடு இணைந்து உம்மை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும்
கர்த்தர் தொடர்ந்து நீர் பேர் பேராக ஆசீர்வதித்திருள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையை நாங்கள் ஒளிபரப்பு செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்த ஒத்துழைப்பு கொடுத்த ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக பாடகர் குழு அங்கத்தினர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அவருடைய எல்லா விதமான கல்விகளிலும் ஆண்டவருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டும். சிறப்பான நன்மைகளையும் சிறந்த எதிர்காலத்தையும் கர்த்தர் நீர் கொடுப்பீராக. நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் பல மடங்கு ஆசீர்வதிப்பீராக. மீதியான ஒவ்வொரு நேரமும் காலமும் ஆண்டவர் உம்முடைய கரங்களால் எங்களுடைய கரங்களை பிடித்து நீர் வழிநடத்துவீராக. துதி கணம் மகிமை அனைத்தும் உமக்கு நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கிடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நாம் நின்ற வண்ணமாக கீதங்கள் 614 பாடுவோம். உந்தன் சொந்தமாக்கினீர் அடியேனை நோக்குவீர். கீதங்கள் 614 முதலாவது, மூன்றாவது மற்றும் 5வது கவிகளை மாத்திரம் பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதித்த கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்திலிருந்து அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். God bless you all.